தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியதில் இருந்தே பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. பல மாவட்டங்களிலும் பகலில் கடும் வெயில் சுட்டெரித்தாலும் மாலையில் மழை, இரவில் பனிமூட்டம் என வானிலையில் மாறுபாடு நிலவி வருகிறது. வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நிலவி வருவதால் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் தமிழகத்திற்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 17ஆம் தேதி வரை தமிழகத்தின் சில பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிதமான மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நெல்லை மலை பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதே சமயம் சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மேகமூட்டத்துடன் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குமரிக்கடலில் மணிக்கு 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் கடும் காற்று வீசும் நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.